டியூரோகார்ட் ஸ்டீல் டோர்ஸ், உங்க வீட்டுக்கான சோல்ஜர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். மிகவும் பரபரப்பான, அதாவது திக் நிமிடங்கள்னு சொல்லுவாங்க. திக் நிமிடங்கள்ல திக் இரவுகள், திக் பகல் அப்படின்னு தான் போயிட்டு இருக்குது. ஆமாம், உண்மையிலே நான் ஒரு விஷயத்த நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நம்ம இந்த தேசிய கட்சிகள் மீது வைக்கப்படுற விமர்சனம் ஏங்க அவங்க முடிவெடுக்கிறதையே ரொம்ப லேட் பண்ணுவாங்க. காங்கிரஸ் இங்கேருந்து போவோம் மேலிடம்னு சொல்லும், அங்கே ஹைகமாண்டுவாங்க, இதுக்கப்புறம் அவங்க முடிவெடுத்து அறிவிக்கிறதுக்குள்ளே பொழுது விடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறது தான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட்டு அவங்கள்ட்ட கேட்டால் பொலிட் பீரோ கூட்டணுன்னுவாங்க, அந்த அமைப்பை கூட்டணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான நரேட்டிவ்ஸ் எல்லாம் உடைச்சு ஒரே ஒரு இமெயிலில் காங்கிரஸ் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க. 5 எம்எல்ஏஸும் வந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி போய் பார்த்தாங்க, 2 கம்யூனிஸ்டுகளும் டக்குன்னு முடிவு ஆதரவுன்னு கொடுத்துட்டு போனாங்க. அந்த கம்யூனிஸ்டுகள் ஆதரவு கொடுத்த ரீசன் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். ஏன்னா மக்கள் மேண்டேட், மக்கள் விஜய் இந்த தமிழகத்தை ஆளணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு அந்த தீர்ப்பை மக்கள் கொடுத்துருக்காங்க. அந்த தீர்ப்புக்கு எதிராக இங்கே சில வேலைகள் செய்யப்படுது. அதனால் மக்கள் தீர்ப்புக்கு நம்ம முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. பின்னாடி இருந்தது இங்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஃபார்மிங் அன் அலையன்ஸ். அது ரொம்ப அது பொய் செய்தி கிடையாது, ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். ஏன்னா இவர் போயிட்டு கூப்பிட்றாரு, யாரை போயிட்டு கூப்பிட்றாரு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூப்பிட்றாரு, இபிஎஸ்ஐ ஆட்சி அமைக்க நீங்கள் கூப்பிடுங்கன்னு கவர்னர்ட்டே லெட்டர் கொடுத்துட்டாரு. அப்போ அது பொய் கிடையாது, அது உண்மை. இப்படி இருக்கும்போது இஸ்லாமிய அமைப்புகள், குறிப்பாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், இல்லைன்னா இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு எதை நோக்கி இருக்கும், எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க தோழர்? இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பேட்டிகளில் இங்கே பேசியிருக்கோம் பல்வேறு விஷயங்கள். இன்றைக்கு நான் ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவனாகவும் தமிழகத்தினுடைய மாநில நலனை விரும்பி பேசக்கூடிய, அதுக்காக குரல் கொடுக்கக்கூடியவனாகவும், இந்த தேர்தலுக்கு முன்பே தாவேகா தலைவர் விஜய் வர வேண்டும், ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும் என்று நினைத்த, அவருக்கு வாக்களித்த ஒருவராகவும் இந்த பேட்டியில் நம்ம பேசலாம், பல விஷயங்களை பேசலாம்னு நினைக்கிறேன் தோழர். அதுலேயும் குறிப்பாக இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வர்றதுக்கு முன்னாடி தோழர், இப்போ பாப்லோ நெருடா அவர் ஒரு கவிதை இருக்குது தோழர். யூ கேன் பிளக் ஆல் த ஃப்ளவர்ஸ் பட் யூ கேனாட் கீப் ஸ்ப்ரிங் ஃப்ரம் கமிங். நீங்கள் அனைத்து மலர்களையும் நசுக்கி விடலாம், ஆனால் வசந்தம் வருவதை உங்களால் ஒருபோதும் தடுத்து நிறுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு கவிதையை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது ஒரு தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் வசந்தம். எப்படி ஒரு அரபு நாடுகளில் அரபிக் ஸ்ப்ரிங் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ, அதுபோல் தமிழகத்தில் நடந்திருப்பது ஒரு தமிழ் வசந்தம், அரசியல் வசந்தம். இது நீங்கள் பலமுறை சொல்வதை போல இந்த தமிழ் வசந்தம் இங்கிருந்து இந்தியாவினுடைய வசந்தத்திற்கு வழிகாட்டும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்படி பார்க்கும்போது தோழர், இப்போ இஸ்லாமியர்கள் ஒரு முக்கியமான நிலைக்கு நிற்கிறாங்க, முக்கியமான இடத்துல நிற்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் இப்போ எல்லா சமூகங்களும் என்ன நினச்சிட்டு இருந்தது, யாராவது ஒரு பெரிய கட்சியை நம்பி நாம் அவர்களுடைய நிழல் இல்லை, அவரோட அண்டி நம்ம இவ்வளோ காலம் அரசியல் பண்ணிட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறது தானே விசிகாவுடைய, பாமகவுடைய, நீங்கள் எந்த ஒரு எல்லா அரசியல் கட்சியோட நிலைப்பாடும் அதுதான். ஆக இஸ்லாமியர்களுக்கும் அப்படி ஒரு ஆசை, அப்படி ஒரு அவா இருப்பதில் எந்த தவறும் இல்லை. அதற்கான ஒரு சரியான நேரம் இப்போ வந்திருக்கு. அந்த இஸ்லாமியர்கள் சுயமாக அட்டானமஸாக இயங்குவதற்கு, இதுவரை இருந்த கிளச்சஸ்லேருந்து விடுபட்டு புதிதாக ஒரு அரசியல் பயணத்தை தொடங்குவதற்கு தாவேகா தலைவர் விஜயும் அவருடைய கட்சியும் இந்த தேர்தல் வெற்றியும் ஒரு இடம் கொடுத்திருக்கு. அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது தான் இஸ்லாமியர்களுடைய சமயோஜிதமான ஒரு அரசியல் பார்வையாக இருக்க முடியும். பின்தங்கி விடக்கூடாது. இப்போ கம்யூனிஸ்டுகள் எப்படி உடனடியாக முடிவெடுத்து போனார்கள், எப்படி காங்கிரஸ் ஒரு மெயில் மூலமாகவே முடிவெடுத்து அவர்கள் போய்விட்டார்கள், அதே போல நாமும் ஆதரவு கொடுக்க வேண்டும். இதுக்கு பல்வேறு காரணங்கள் நம்ம பேசலாம். ஒரு முக்கியமான காரணங்கள் நான் சொல்றேன் தோழர். இதுவரையில் அனைத்து, அதாவது சிபிஎம் உள்ளிட்ட எல்லாருமே திமுகவை ஆதரித்ததற்கான நோக்கம் அது காங்கிரஸ் கூட இருக்கு. காங்கிரஸ் ரெப்ரசன்ட் செக்குலரிசம் இன் இந்தியன் பொலிட்டிக்கல் சினாரியோவில் மதச்சார்பற்ற தன்மைக்கு அடையாளமாக காங்கிரஸ் இருக்குது. ஆனால் இவ்வளவு நாள் வைக்கப்பட்ட விவாதம், அதாவது ஒரு ஃபேக் நரேட்டிவ் விஜய் மேலே என்னன்னா, தாவேகா மேலே என்னன்னா, அவர் பிஜேபியோட பி டீம்,
திரும்பவே சொல்லியிருக்கிறார், பலமுறை சொல்லியிருக்கிறாரு. அப்போ அப்படி இருக்கும்போது நாங்க இல்லை அப்படின்றத இதுக்கு மேல எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? சரியா சொன்னீங்க. ஏன்னா நாங்க இந்தி கூட்டணியில் உள்ள கட்சிகளை தான் ஆதரவு கேட்கிறோம், நீங்க எங்களுக்கு கொடுங்கன்னு. அப்போ இன்னைக்கு ஒரு மதவாதத்திற்கு எதிராக ஸ்டெப்பான இந்த நிலையில கூட நிக்கிறோம்ல தோழர். நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆளுநர் வந்து தேவையே இல்லை, உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கொடுங்கன்னு கேட்கணும்னு அவசியம் அவர் கேட்கவே கூடாது. இதே நாங்கள் அதிமுகவோடவோ பாஜக கூடவோ போயிருந்தா இன்னும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் இஸ்லாமியர்கள் இந்த செக்குலரிசம்க்கு எதுக்கு துணை நிற்க மாட்டேங்கிறாங்க? மிக சரியான கேள்வி கேட்டீங்க, மிக அற்புதமான கேள்வி கேட்டீங்க. அதாவது இப்போ வந்து போஸ்ட் 2014, அதாவது பாஜக இந்தியாவில் அரசு அமைத்த பிறகு இந்தியாவில் ஒரு அச்ச உணர்வு சிறுபான்மை மக்களுக்கு வந்ததா இல்லையா? ஆமா. அவர்கள் ஒரு மாற்று அரசியல், நாம வந்து நமக்கு ஆதரவாக பேசக்கூடிய இந்தியாவில் நம்முடைய அரசியல், நம்முடைய சமூகம் ஒடுக்கப்படக்கூடாது என்பதற்காக பேசக்கூடிய ஒரு தலைவரை தூக்கி நிறுத்தினார்களா இல்லையா? அது யாரு? காங்கிரஸ் தானே, ராகுல் காந்தி தானே. அதனால தானே இவ்வளவு நாளும் நீங்க பயன் செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்ப அந்த காங்கிரஸ் எங்க இருக்கிறது? இப்ப அந்த காங்கிரஸ் தாவேகாவுடன் இருக்கிறது. அப்ப எதுக்கு உங்களுக்கு அந்த சந்தேகம்? ஏன்? அதாவது ஒரு திமுகவுடன் இருக்கும்போது விஜய் அவர்கள் மீது பல்வேறு விதமான நம்பகத்தன்மையற்ற பல்வேறு விதமான வதந்திகளை பரப்பினார்கள். என்னென்ன வதந்திகள்? அவர் பாஜகவோட பி டீம், அவர் வெற்றி பெற்றால் ஒருவேளை பாஜகவோட போய்விடுவார். இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? உண்மையிலே தோழர், இந்த 2 சீட்டு, ஒரு சீட் இருக்குன்னு பாஜக ஒரு சீட் தானே இருக்கு, அந்த ஒரு சீட்டுக்கு ஒரு மினிஸ்டர் தராங்க அப்படின்னு சொல்லியிருந்தா கூட கவர்னர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. மெஜாரிட்டியாவது மைனாரிட்டி அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமா. அப்போ நாங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது ஏன் ஜனநாயக சக்திகள், ஆமா, விசிகே, இஸ்லாமிய அமைப்புகளும் ஏன் எங்களுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க? முன் வர வேண்டும். அது வந்து திமுகவுடைய பிடியில் இருந்து அவங்களால அவ்வளவு சீக்கிரம் வர முடியல. அதாவது விஜய் அவர்கள் வந்து தன்னை இதற்கு மேலும் தீக்குளித்து தன்னை நிரூபிக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே அவருடைய நடவடிக்கைகளை பாருங்க. நீங்க மதசார்பற்ற தன்மை என்று சொல்லக்கூடிய திமுகவுடைய நடவடிக்கையை பாருங்க. அவர் திமுகவை எது வேண்டாம், இந்த மண்ணிலிருந்து அகற்ற வேண்டும் என்று புதிய அரசியல், புதிய கொள்கை கொண்டு வந்த மதசார்பற்ற தன்மைக்கு மதசார்பற்ற தன்மையில் நிலைத்து நிற்பேன் என்று சொல்லி மக்களுக்காக வந்த தாவேகா தலைவர் விஜயோடைய நிலையை பாருங்க. அவர் என்ன பண்றாரு? அவர் வந்து தொடர்ந்து இப்ப ஏகப்பட்ட இது கொடுத்தாங்க. சிபிஐ விசாரணையில உட்கார வச்சு அவரை ரொம்ப அலக்கழிச்சாங்க. அதுக்கு பிறகு ஜனநாயகன் படத்தை வந்து தடை செய்தாங்க. அது லீக் பண்ணி விட்டு அவர் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினாங்க. இதுல எல்லாம் வந்து செட்டிங் இருக்கும், அப்படி பண்ணிருப்பாங்க, இப்படி பண்ணிருப்பாங்க, பல்வேறு விதமான வதந்திகள். ஆனா இன்னைக்கு மக்கள் கண்கூடாக நீங்க பாக்குறீங்க, அவர் வந்து பாஜக எதிராக களத்துல போராடி கொண்டிருப்பதை நீங்க கண்கூடா பாக்குறீங்க இல்லையா? அப்ப இதுக்கு மேல அவர் எப்படி தன்னை நிரூபிக்க முடியும்? நான் என்ன நினைக்கிறேன், இவங்க தாங்க வாலண்டியரா போகணும். நான் கை தூக்கி விடுறேன் வாலண்டியரா. ஏன்னா நீங்க மதசார்பற்ற தன்மைக்கு தானே, உங்களோட கொள்கையா தானே. நீங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்ன திமுக இன்னைக்கு அதிமுக கூட காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு அதிமுக பிளஸ் பாஜக அதிமுகன்றது ஒண்ணுமே இல்ல, அடிமைன்னு சொல்லிட்டீங்களே நீங்க தான், பாஜகவோட அடிமைன்னு சொல்லிட்டீங்க. அப்ப இன்னைக்கு மட்டும் அவர் புனிதமாயி பாஜக இருந்து வெளியே வந்துருவாரா? அவருக்காக எதுக்கு நீங்க வந்து திமுக வந்து வக்காலத்து வாங்கினாலோ, அது திமுக அதுக்கான ஏற்பாடு செய்தாலோ நீங்க தட்டி கேட்கணும் திமுகவை. நீங்க வந்து தவறு செய்றீங்கன்னு சொல்லணும். ஆனா அதை விட்டு திமுகவுடன் இருப்பது வந்து பெரிய ஒரு தவறு தோழர். இல்ல தோழர், இப்போ வந்து டிடிவி தினகரன் லெட்டர் கொடுக்குறாரு. யார் கொடுக்குறாரு? டிடிவி தினகரன் வந்து ஒத்த எம்எல்ஏ வச்சிருக்கிறவர் போய் அங்க வந்து லெட்டர் கொடுக்குறாரு. இப்போ டிஎம்கே ஆதரிக்குது, யார அதிமுகவை ஆதரிக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து பதவி ஏற்கணும்ன்றது அவங்களுடைய முயற்சி. அதனால தான் எல்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்க. இப்போ இது பாஜகவுடைய அறிவுரை இல்லாம, பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இது நடந்திருக்குமா? 100% பாஜக தான் இது செய்கிறது. ஏன்னா இப்ப அதிமுக திமுக அதிமுக ஏற்கனவே போயிடுச்சு, அதிமுக ஏற்கனவே பாஜக விழுங்கிடுச்சு. இப்ப அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சு நீங்க வந்து ஆட்சி அமைச்சீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் பாஜகவும் ஒரே வரிசையில் நிக்கிறீங்க. நீங்க எப்படி மதசார்பற்ற தன்மைக்கு நீங்க எப்படி குரல் கொடுப்பதாக சொல்லி போலி மதசார்பின்மை நீங்க பேசுவது? உண்மையான மதசார்பின்மை தாவேகா தலைவர் விஜய் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இப்ப நீங்க சோகால்டு திராவிடம் இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த திராவிடத்தினுடைய எக்ஸ்டென்ஷனாக அல்லது திராவிடத்தோட புதிய வடிவமாகவே அவர் தான் வந்திருக்கிறார். நீங்க கிடையாது, நீங்க போலி, நீங்க வந்து கிடையாது. ஏன்னா நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக போராடுறேன், தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பண்றேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? ஆனா இவருடைய தேர்தல் முடிவுகளை பாருங்க. இவரோட தேர்தல் முடிவுகள் நீங்க வாயில என்ன சொல்லிட்டு இருந்தீங்களோ அதை செயல்படுத்தி காட்டியிருக்காரு. நீங்க பெரியார் சொன்னதை, அம்பேத்கர் சொன்னதை இதுவரைக்கும் செயலே படுத்தல. நீங்க வந்து ஒவ்வொரு சாதியை தேர்ந்தெடுத்து அந்த சாதி மக்கள் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கோ அங்கே ஒரு வேட்பாளர் நிற்க வைப்பதன் மூலமாக நீங்க பேசுறது ஒன்று, செய்யறது ஒன்று.
நீங்கள் சாதியை வளர்த்தெடுத்து கொண்டிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு பொது தொகுதிகளில் இத்தனை பேர் தாழ்த்தப்பட்ட பட்டியலினத்தினுடைய வேட்பாளர் நிற்க வச்சு சமூக புரட்சி அவர் செஞ்சிருக்கிறாரு. அதாவது எல்லா சாதி கடந்து மதம் கடந்து அவர் வந்து இந்த தேர்தலை அவர் பயன்படுத்தியிருக்காரு ஒரு சமூக புரட்சிக்கு. தேர்தல் நார்மலா நீங்க சொன்ன மாதிரி ஒரு தொகுதியில எந்த கம்யூனிட்டி அதிகமா இருக்காங்களோ அந்த கம்யூனிட்டி தான் நிறுத்துவாங்க. இதுல சேவை சாதிகள் இருக்காங்களே, அவர்கள் இதுவரை வாய்ப்பே கிடைத்ததில்ல. சலவை தொழிலாளர்கள் கிடையாது, முடிதிருத்துவர்கள், இவங்களுக்கு எல்லாம் ரெப்ரசன்டேஷனே இருக்காது. ஒருத்தர் எம்எல்ஏ இருக்கிறாரு இதுவரைக்கும். ஆனா தாவேக்கால ஒரு சலவை தொழிலாளி வந்து எம்எல்ஏ இருக்காரு. பெரிய பெரிய ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் வாய்ப்பே கிடைக்காது. ஏன்னா அவங்க நம்பர்ஸ் ஒரு ஊர் இடத்துல 2 பேர் இருப்பாங்க, சலவை தொழிலாளர். முடிதிருத்துறவங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து இந்த பெரும்பான்மை சமூகத்துல அவங்களுக்கு இடமே இல்லை கிடையாது. அவர்களை கூட வந்து பட சாதியாவது ஒன்று நீ நில்லு, நீ இங்கே ஜெயிக்கலாம் அப்படின்னு வச்சதை அதை தொடர்ந்து அதே போல பட்டியலினத்து மக்களை பொது தொகுதியில் நிறுத்திருக்கிறார். பெண்கள் இஸ்லாமியர்களுக்கு எவ்வளவு நம்பர்ஸ் இங்க அதிகமா இருக்கு. ஓகே, இதற்கு முன்புதான்ப்பா நீங்க ஒரு கண்ணாடி போட்டு பாத்தீங்க, இப்போ ப்ரூவன் என்னன்றது வந்துருச்சு, வெளியில விடுது. இப்ப கூட நீங்க ஏன் தயங்குறீங்க? ஆமா, இப்ப அது வந்து அவங்க முடிவெடுப்பதற்கு தயங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா மதசார்பற்ற கொள்கை பேசக்கூடிய காங்கிரஸ், அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட், இப்போ தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களும் கூட ஆதரவை கொடுக்க போவதாக தான் செய்தியில் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இவர்களுடைய இதெல்லாம் பார்த்துவிட்டு ஐயுஎம்எல் வந்து தன்னுடைய முடிவை தெரிவிக்கும் என்று அவர்கள் பாசிட்டிவான ஒரு தகவலை தான் வெளியிடுறார்கள். இந்த தேர்தலில் தோழர், இந்த தேர்தல் வந்து பல்வேறு விஷயங்கள்ல ஒரு புதுமை, ஒரு புதையல் மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு தோழர். அதாவது சாதி மதங்களை கடந்திருக்கு, அப்புறம் வந்து கரப்ஷன், ஓட்டுக்கு காசு கொடுத்து அப்புறம் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி சீட்டு வாங்குறது. ஒரு கட்சியில போய் சீட்டு கேட்க போகும்போதே எத்தனை கோடி வச்சிருக்க, உன் தொகுதிக்கு செலவு பண்றதோட சேர்த்து பக்கத்து தொகுதிக்கு செலவு பண்ணுவியா, இப்படின்லாம் கேட்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாத்தையுமே இவர் வந்து தவிடுபடியாக்கி இருக்கிறாரு. எனவே இந்த விஷயத்தை இஸ்லாமியர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். 12 இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்காரு தோழர். முதல் தேர்தல் அதுல வந்து 12 இஸ்லாமியர்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க அதை புரிஞ்சு கொள்ளணுமா வேணாமா? அதுல 3 பேர் வெற்றி பெற்றிருக்காங்க. 3 பேர் சாதாரணமாக உள்ளவர் மக்கள், அவங்க எல்லாம் எந்த அரசியல் பின்புலமோ எதுவும் இல்லாத. அதுவும் ராணிப்பேட்டையில் தாகிரா என்ற ஒரு பெண் வெற்றி பெற்றிருக்காரு. முஸ்லீம் லீக் தொடங்கி 75 ஆண்டுகளாக தோழர். இது வரைக்கும் முஸ்லீம் லீக்ல ஒரு பெண் எம்எல்ஏ வந்தது கிடையாது தோழர். ஆனா தாவேக தலைவர் ஒரு பெண் எம்எல்ஏவை முதல் தேர்தலிலே நிறுத்துகிறார் என்றால் அதை இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்த வேண்டும். அந்த வாய்ப்பை தவறுவிட்டால் இது வரலாற்று பிழையாயிடும். அதை செய்யக்கூடாது என்பதுதான் தோழர் ஒரு இஸ்லாமியனாக என்னுடைய வேண்டுகோள். அதே மாதிரி தோழர், இந்த பக்கம் பாருங்களேன், ஒவ்வொரு பிரச்சாரத்திலையும் பாதம் தாங்கிய பழனிசாமி, தவழ்ந்து வந்த பழனிசாமி புகைப்படத்தை காட்டுறாரு. ஆமா, அவ்வளவு, அதாவது தனி மனித தாக்குதல் அவ்வளவு நடந்தது. ஆமா ஆமா. ஆனா இன்னைக்கு அதே பழனிசாமியை முதல்வராக்கிறதுக்கு திமுக முயற்சிக்கிறது. இப்போ இந்த மக்களுக்கு உண்டான மதிப்பு என்ன தோழர்? பாதம் தாங்கிய பழனிசாமின்னு அவர் சொன்னாங்க. இவங்க வந்து பால்டாயில் குடிச்சு பால்டாயில் பாயின்னு சொன்னாங்க. இப்போ எல்லாத்தையும் இவங்க மறந்துட்டு இவங்க வந்து ஒன்னா சேர்ந்துக்கிறாங்கன்னா அது வந்து அந்த இத்தனை நாளாக இந்த நாட்டை கொள்ளையடித்து ஒன்று நீ கொள்ளடிக்கணும், இல்லை நான் கொள்ளடிக்கணும், வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இவங்க உடன்பட்டு நிற்கிறாங்க. அப்படிதான் தோழர் தெரிகிறது. இல்ல, ஒரு அரசியல் கட்சியா மக்களுக்கு மதிப்பு எங்க இருக்கு? அதான் கேட்கிறேன். திமுக அதிமுக ஒன்னா சேரும்போது மக்களுடைய மதிப்பு என்ன? மக்கள் மீது இவங்க வச்சிருக்க மதிப்பீடு என்ன? மக்களை என்னவா நினைக்கிறாங்க? மக்களை வந்து இவர்கள் வந்து எதுவும் தெரியாதவர்களாக நினைக்கிறாங்க. மக்களை வந்து குறைத்து மதிப்பிடுறாங்க. மக்களுக்கு பணம் கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாம போச்சு, எல்லாத்தையும் தவிடுபடியாக்கிட்டாங்க தோழர். ஏன்னா இப்ப புது ரத்தம் பாய்கிறது தோழர். இல்ல, தாவேகா தலைவர் வருகைக்கு பிறகு அரசியல்ல புது ரத்தம் பாய்கிறது. இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஊர்ல எம்எல்ஏனா ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரியும் பெரிய பெரிய பூர்ஷ்வா மாதிரி இந்த மாதிரிலாம் ஒரு கட்சி நீங்க நடத்திட்டு இருந்தீங்க இல்லையா? இதெல்லாம் தவிடுபடியாக்கி சராசரி மனிதனை கொண்டு வந்து சட்டசபையில உட்கார வைப்பது என்பது ஒரு பெரிய சமூக அரசியல் புரட்சி தோழர். புரியுதா உங்களுக்கு? அந்த சமூக அரசியல் புரட்சி நடக்கும்போது அதுல இஸ்லாமியர்களும் தங்களோட பங்கை இருக்கணும் தோழர். இப்போ இஸ்லாமியர்களுடைய கொள்கை என்ன? முகமது நபிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மது அருந்தக்கூடாது, லஞ்சம் ஊழல் செய்யக்கூடாது, ஹராம் பண்ணக்கூடாது. நீங்க இத்தனை வருஷம் இந்த திராவிட கட்சிகளோட ஆட்சியில ஹராம் நடக்கலையா? மது சப்ளை பண்ணப்படலையா? கூட்டத்துக்கு சரி மது கொடுத்துருக்காங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க, கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லா ஹராமும் பண்ணிருக்காங்க. எந்த ஹராமும் பண்ணாத ஒரு ஹலாலான ஒரு தூய அரசியலை விஜய் தானே கொடுத்துருக்காரு. அதை நீங்க யோசிச்சு பார்க்கணுமா இல்லையா? அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கணுமா இல்லையா? ஸோ உங்க மத அடிப்படையில் நீங்க பார்த்தாலும் உங்களோட சமூக அடிப்படையில் பார்த்தாலும்
எல்லா அடிப்படையில் பார்த்தாலும் நீங்கள் வந்து இஸ்லாமியர்கள் முழு மனதோடு ஆதரவு கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக அந்த ஆதரவு கொடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். தோழர், இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் நான் கணிக்கிறது, இப்படி மதச்சார்பற்ற அணிகள்லாம் தாவேகாவை வலுப்படுத்தும் போது அது உண்மையிலே இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தோழர். இப்போ கேரளாவில் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் எத்தனை சீட்டு வின் பண்ணியிருக்காங்க? 23 வின் பண்ணியிருக்காங்க. 23 வின், காங்கிரஸோட சேர்ந்து. அப்போ இந்த மேத்தமேட்டிக்ஸை தாவே இப்போ அதாவது காங்கிரஸ் தாவேகாவுடன் இணைந்த காங்கிரஸ், திமுகவுடன் இணைந்த காங்கிரஸ், அப்படி பிரிச்சு பார்த்தீங்கன்னா தாவேகாவுடன் காங்கிரஸ் இணையும் போது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற அகில இந்திய அளவில் பாப்புலராக இருக்கிற, அதாவது தமிழகத்தை தாண்டி உள்ள கட்சிகள் இணையும் போது அந்தந்த ஸ்டேட்ல அந்தந்த பிராந்தியத்திலேயே வெற்றி வாய்ப்பை அதிகரித்து பண்ண. கண்டிப்பா தோழர், நல்ல ஒரு இது கருத்தை சொல்லியிருக்கீங்க தோழர். இப்ப கேரளாவில் 23 எம்எல்ஏக்கள் வர முடிகிறது, தனி சின்னம் தனி கட்சி வர முடிகிறது என்ற பட்சத்துல அது தமிழ்நாட்டுல ஏன் சாத்தியமாகாது? நீங்க அது சாத்தியமாகணும்னா நீங்க யாரோட வரணும்? தவேகா விஜயோட தான் வந்து வரணும். அப்பதான் நீங்க அந்த 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 முன்னெடுப்பை நீங்க செய்தா தான் இப்படி ஒரு மறுமலர்ச்சி நீங்க கொடுக்க முடியும். இல்லைன்னா நீங்க வந்து பாரம்பரியமா வந்து நீங்க நாங்க வந்து அன்றும் திமுகவோடு இருந்தோம், இன்றும் இருப்போம், நாளையும் இருப்போம்னு சொல்றாங்க. ஆனா உங்க சமூகத்தினுடைய நலன் கருதி நீங்க சிந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். சமூகத்தினுடைய நலன் கருதி சிந்திச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும். ஜோஹோ அது ஓனர் வந்து சுயம்பு நினைக்கிறேன், அவர் வந்து டெல்லி ஏர்போர்ட்ல ஒரு ஹிந்திக்காரன் வந்து கேட்டாராம், இவர் தமிழ்நாட்டுக்காரர் மாதிரி இருந்தோன்னே விஜய் வந்துருவாருங்களா அப்படின்னு ஹிந்தியில ஏதோ கேட்டாப்புல இருக்கு. அவர் வந்து இஸ் நாட் தமிழியன் ஆர் சவுத் இந்தியன், இஸ் நார்த் இந்தியன். அப்போ அவர் கேட்டிருக்காரு. எதுக்கு நான் இதை உதாரணத்துக்கு குறிப்பிடறேன்னா, நீங்க இன்னைக்கு இந்தியா முழுவதும், குறிப்பா அதுலயும் சவுத் இந்தியா முழுவதும் ஒரு ஆதரவு பெற்ற ஒரு மனிதர்னா ஒரு விஜய். நீங்க அதை வந்து கேரளால பார்க்கலாம், அதே மாதிரி கர்நாடகால பார்க்கலாம், ஆந்திரால பார்க்கலாம், தெலுங்கானால பார்க்கலாம், பாண்டிச்சேரி, இந்த அனைத்திலும் இந்த மதச்சார்பற்ற சக்திகளை ஒரு மிகப்பெரிய அரசியல் வலிமைப்படுத்துற ஒரு முயற்சி, அந்த முயற்சி இங்கேருந்து துவங்கும் இல்ல, அந்த முயற்சியை IUML செய்தால் அது பெரிய வரலாற்று பயன்படுத்திக்கணும் கண்டிப்பா. இப்ப தேர்தலுக்கு முன்பே கூட தோழர் தாவேகா தலைவர் வந்து சிறுபான்மை மக்களை, தாழ்த்தப்பட்ட மக்களை, இவங்க எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணுன்றதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தார். அவர் ஒரு நிமிடம் ஆயிருக்காது அவர் வந்து மிரட்டலுக்கோ இதுக்கோ பயந்திருந்தா அந்த பக்கம் போய்வதற்கு ஒரு நிமிடம் ஆயிருக்காது. ஆனா அப்படி செய்யலையே. SDPI கட்சி வந்து இன்னைக்கு திமுக கூட்டணியில் நின்று தோத்து போயிருக்கு. ஆனா இவர் வந்து தாவேகால வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாங்க, நிறைய சீட் கொடுக்குறதா சொன்னாங்க. ஆனா அவங்க சரியான முடிவு எடுக்க முடியாம போயிடுச்சு இவங்களால. அவர்கள் வந்து இப்படி ஒரு புரட்சி நடக்குது, இப்படி ஒரு மக்கள்கிட்ட ஒரு மாற்றம் இருக்குங்கிறதையே இந்த தலைவர்கள் வந்து மக்களோட பேசுறதே இல்லை தோழர், மக்களோட தொடர்புல இல்லை. இப்ப நீங்க வந்து தோழர் முதல்ல சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, நீங்க வந்து சொல்லிட்டு இருந்தீங்க பெரிய ஒரு இது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. நானும் வந்து அதை ஆச்சரியமா கேட்டுட்டு இருந்தேன். அது நடந்திருக்கு இன்னைக்கு. இப்ப சுனாமி வருதுன்னா சுனாமி வந்து கடல்ல எங்கேயோ உருவாகும். உங்கள்ட்ட சொல்லுமா சுனாமி வருதுன்னு? அது எப்ப கரைக்கு வரும்போது தெரியும், அடடா வந்திருக்குது சுனாமிடான்னு. அது மாதிரி தேர்தல் வந்த பிறகுதான் தெரியுது வந்திருக்கிறது சுனாமி என்று. அதை நீங்க வந்து சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி நீங்க கண்டுபிடிச்சீங்க. ஆனா தலைவர்கள் வந்து மக்களிடமிருந்து விலகி இருக்கக்கூடாது. தலைவர்கள் அடித்தட்டு தொண்டன், கட்சி நிர்வாகிகள், கீழ்மட்ட நிர்வாகிகள் என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நீ காது கொடுத்து கேட்டாதானே தோழர் என்ன மாற்றம் வருதுன்றது தெரியும். ஆனா தோழர் உண்மையிலே என்னுடைய மகள் உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கான ஒரு நட்பு ஓட்டம் இருக்குல்ல, அந்த இப்ப ஜென்சி கிட்ஸ் தான், அதுல உள்ள இஸ்லாமியர்களுக்கு எப்படியெல்லாம் இந்த பரப்புரை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, விஜய் வந்தா அவர் பிஜேபியோடைய ஆட்சியை தான் இங்க பண்ணுவாரு, புர்கா போட முடியாது, நீ மாட்டுக்கறி சாப்பிட்டாலும் வீட்டுல வந்து அடிப்பாங்க, இது மாதிரி வடநாட்டுகள்ல என்னென்ன மாதிரியான நடந்ததோ அதெல்லாம் விஜய் வந்தா நடந்துரும்னு ஒரு மிகப்பெரிய பரப்புரை நடந்தது ஒண்ணு. இரண்டாவது, ஜனநாயகன் படத்தை வரை கடைசியா நினைச்ச ஜனநாயகன் படத்தில் கூட நீங்க தான் நம்ம தான் பேசணும். அந்த ஒரு கிளிப்பை எடுத்து வச்சு அமீர் போன்றவர்கள்லாம் பேசினாங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா இப்ப கூட they should open கண்ணை திறந்து பாருங்கள் அப்படின்றாங்க. கண்டிப்பா பாப்பார்கள் தோழர், கண்டிப்பா பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னைக்கு எல்லாருடைய அரசியல்வாதிகளுடைய முகம் வந்து ஓப்பனா வெளியில தெரியுது. இது வரைக்கும் முகமூடி அல்லது வெளியில ஒரு காட்டிட்டு இருப்பாங்கல்ல, இன்னைக்கு திமுகவுடைய சுயரூபம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சுல்ல. அவர்கள் தன்னோட வாரிசு அரசியலுக்காக எக்ஸ்போஸ் ஆகி நிக்கிறாங்களே இன்னைக்கு. எப்படி தோழர் அமெரிக்காவும் ஈரானும் ஒன்னா சேர்ந்துட முடியுமா? வந்து ட்ரம்ப் சொல்லுவார் ஈரான் வந்து நீங்க நான் உனக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்ல முடியுமா? இல்ல RSSம் இஸ்லாமியர்களும் ஒன்னா சேர்ந்துட முடியுமா? இப்படி சொல்லிட்டே போலாம் நம்ம.
எப்படி வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர முடியும்? ஆனால் அதற்கு முயற்சி செய்தார்களா இல்லையா? நடந்துட்டு இருக்கு தோழர். இந்த நொடி வரை கடைசி நொடி வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. திரும்ப இன்னைக்கு வந்து 11 மணிக்கு அறிக்கை பேபி சொல்றாரு, நான் 11 மணிக்கு சொல்லுவாருன்னு சொன்னாங்க, இன்னும் 11 மணிக்கு 4 மணிக்கு வரைக்கும் என்ன வாட் இஸ் தேர் டு திங்க் ஃபார் 4 o'clock? அப்போ எந்த அளவுக்கு திமுக இதுக்கு பின்பு இருக்கிறது 2 தான் தோழர். ஒன்று பதவி வெறி, இன்னொன்னு பணத்தாசை. இதை தாண்டி வேற என்ன? மக்களுக்கு நல்லது பண்றதுக்கா நீங்க 2 பேரும் ஒண்ணா செய்றீங்க? இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே சேர்றது மக்களுக்கு நல்லது பண்றதுக்கா? இல்ல ஏடிஎம்கே டிஎம்கே அதை பிஜேபி ஆர்எஸ்எஸ் இது இவங்க எல்லாம் இவ்வளவு எந்த முகத்தை வச்சுட்டு இது வந்து பிஜேபி உள்ள வந்துரும் திமுக தான் வந்து கேடயம்னு எந்த முகத்தை வச்சு சொன்னாங்க இவ்வளவு? இப்ப தெரியுதுல்ல, பிஜேபி கொண்டு வர்றதுக்கு, பிஜேபி உள்ள விடுறதுக்கு யார் முயற்சி பண்றாங்க, பிஜேபி வராம தடுக்கிறதுக்கு யார் இல்ல. நான் ஒருபடி மேல சொல்லி இவங்க 2 பேருமே இன்னைக்கு கைப்பாவைன்றேன். 2 பேருமே பொம்மை. திமுகவும் பொம்மை, அதிமுகவும் பொம்மை. இவங்களுக்குள்ள அந்த பதவி வெறியையும் பணத்தாசையும் பயன்படுத்துகிறது பாஜகன்ற. அவங்க தான் வந்து இத பொம்மையா மாதிரி இவங்க 2 பேரும் நடத்திட்டு இருக்காங்க. ஆமா. ஏன் தோல, சராசரி மனிதனை வந்து ஒரு சராசரி ஒரு ஆட்டோ ஓட்டுநரை, சராசரி ஒரு குடும்ப பெண்களை, இப்படி சமூகத்துல வந்து வலிமையற்ற ஒரு மக்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து அரசு சட்டசபையில வந்து உட்கார வச்சிருக்காரு இல்லையா? இது இவங்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்த தோழர். இவங்க ஒரு மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல ஃபீல்ட. ஆமா, அது வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுமோ, அதை நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாதோ? இப்ப விஜய் அவர்கள் வந்து ஆட்சி பண்ணிட்டா எல்லாமே மாறிடும் தானே? புது ரத்தம் பாஞ்சிடும் தானே? அப்ப திரும்பி பழையபடி இவர்கள் கொள்ளையடிப்பதற்கு வசதியாகவும், இவர்கள் வந்து ஊழல் செய்வதற்கு, இவர்கள் நினைப்பதை வந்து நடத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இல்லாம போயிடுங்கிறதால இதை பார்த்து அச்சப்படுறாங்க. இது வந்துட்டா 15-20 வருடங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அச்சம் இவங்களுக்கு இருக்குது. அதனால இது வரவிடக்கூடாதுங்கிறதுக்காக முடிந்த அளவு போராடி கொண்டிருக்கிறார்கள். பொது சமூகம், அதே மாதிரி மக்கள் மத்தியில் உண்மையிலே தோழர், நான் ஃபோன் மட்டும் ஆன் பண்ணி வச்சிருந்தேன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை நொடிக்கு ஒரு கால் வருதுன்னு. எல்லா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய டிப்ரெஷன் இருக்கு, ஒரு மனச்சோர்வு இருக்கு. இதுக்கு முன்னாடி இவனுங்க பேசினாங்களே, அதை வந்து தோத்துட்டா சூசைட் பண்ணிப்பாங்கன்னு. ஆனால் ஆக்சுவலாக இப்போதான் அந்த நிலைமை இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப மனச்சோர்வு இருக்குது, எல்லார்ட்டையும் ஒரு மன அழுத்தம் இருக்குது. ஆனால் இந்த மக்கள் ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைச்சா மக்கள் என்ன மாதிரியாக இதை பார்ப்பார்கள்? மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க தோழர்? இது வந்து மக்கள் வந்து நல்லா எல்லாத்தையும் கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ காலம் மக்களிடம் வந்து பாஜக உள்ளே வந்துடும் சொல்லிட்டு, இப்போ வந்து நீங்கள் பாஜக உள்ளே வர்றதுக்கான நீங்கள் வேலைகள் செய்தால் மக்கள் வந்து கண்டிப்பாக வந்து விஜய் அவர்களுக்கு மாபெரும் ஆதரவு கொடுத்துருவாங்க. இப்போ வந்து 108 வந்துட்டு நம்ம வந்து ஆதரவுக்காக நம்ம எல்லாரிடம் கேட்டுக்கொண்டிருக்கோம். அந்த மாதிரி நிலைமை இல்லாமல் பெரிய அளவில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகள் வந்து மக்கள் கொடுத்துருவாங்க தோழர். அதை வந்து இவங்களால தடுத்து நிறுத்தவே முடியாது. மக்களுடைய அபிமானம் இந்த கட்சிகள் மீது என்னவா இருக்கும்? பெரிய நீங்க இவ்வளவுதானா அப்படின்னு ரொம்ப கூனி குறுகி போயிருவாங்க தோழர். திமுகவில் உள்ள சில நிர்வாகிகள்லாம் கூட ராஜினாமா செய்த சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒன்று பேசும்போது நம்ம இவ்வளவு காலம் வந்து நம்மளோட கொள்கை எப்படி இருந்தது தோழர், நீங்க மேல் மட்டத்துல சேர்ந்துக்குவீங்க. கீழே இருக்கவன் எப்படி முகத்தை பார்த்துக்குவான், எப்படி அரசியல் செய்வான் தோழர்? அது வந்து இவங்களுக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்திடும். அதனால திமுகக்குள்ளேயே ஒரு பெரிய ஒரு ஃபேக்ஷன் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஒரு நமக்கு பெரிய அழிவு ஏற்பட்டுருன்னு சொல்லி அங்க போராடிட்டு இருக்காங்க. ஆனா இவர்கள் வந்து இந்த ஆட்சியை விட்டுட்டா, இந்த இது பவரை வந்து விட்டுட்டா கிடைக்காதுங்கிற ஒரு அச்சத்துல இவங்க தொடர்ந்து பண்றாங்க தோழர். நான் திமுக தலைவராக இருந்தா என்ன தெரியுமா பண்ணியிருப்பேன்? நமக்குள்ள 1000 சென்டர் இருக்கிறோம். மக்கள் வந்து யாருக்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க? விஜய்க்கு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் ஆதரிப்பேன். வெளியில இருந்து ஆதரவு தருவோம். ஆட்சி நடத்தாங்க 5 வருஷம் பார்ப்போம் அப்படின்ட்டு அப்படி சொல்லும் போது திமுக மேல உள்ள மதிப்பே கூடும். அதான் ஜனநாயக கட்சி செய்ய வேண்டியது. சரி. ஆனா இவங்க மக்கள் கொடுத்த தீர்ப்புக்கு எதிரா இருவரும் அரசியல் எதிரிகள் ஒன்று சேர்றது, இது ஜனநாயகத்தை குழி தோண்டி பதைப்பது. மக்கள் வாக்களித்த மக்கள் மீது பெரும்பான்மையா வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகே வந்திருக்கு. அப்ப அதுக்கு வந்து அதை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு மக்கள் தீர்ப்பை மதிக்கிறோம். எல்லா தேர்தலையும் எப்படி சொல்லுவீங்க நீங்க? ஜெயலலிதா அம்மையார் வின் பண்ணாலும் நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? மக்கள் தீர்ப்பை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம், மக்களுக்காக தொடர்ந்து பாடுபடுவோம். இது இந்த தேர்தல் ஏன் நீங்க சொல்லல? நீ ரெட்ரோஸ்பெக்டா உட்காந்து நீங்க வந்து மதிப்பீடு செய்யணும். ஏன் நம்ம மதிப்பீடு செய்யணும்? விஎஸ் பாபு யார் தோழர்? திமுகவால் வளர்க்கப்பட்ட ஒரு அந்த பகுதி ஆளு. அங்கேயே கொளத்தூர்ல எம்எல்ஏ இருந்தாரு. கொளத்தூர்லயே வந்து மாவட்ட செயலாளராக இருந்தாரு. திமுகவுடைய மாவட்ட செயலாளராக இருந்தாரு. அவர் முதல்வரை தோக்கடிச்சிருக்கிறாருன்னா
அப்போ உங்க மேல எவ்வளவு கோபம் இருந்திருக்கு மக்களுக்கு. ஆமா, அதை புரிஞ்சுக்கோங்க, அதை சரி புரிஞ்சுக்கணும். பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஆமா ஆமா ஆமா. அதை விட்டு நானும் ஏடிஎம்கே சேருவேன் அப்படின்னும் போது அப்போ குளத்தூர் மக்கள் பயப்படுவாங்களா? கண்டிப்பா பயப்படுவாங்க தோழர். கரண்ட் கட்டு தோழர் இன்னைக்கு சென்னையில பல இடங்கள்ல ஓகே போட்டெல்லாம் இந்த சம்மர்ல சாவு அப்படின்னு சொல்லிட்டு கரண்ட பல இடத்துல கட் பண்றாங்க. நல்ல வேளை மழை பெஞ்சு காப்பாத்துது. சோ இது என்ன மக்களை நீங்க எப்படி பழிவாங்க முடியும்? மக்களை பழிவாங்கவே முடியாது தோழர். மக்கள் புரட்சி மாபெரும் புரட்சி. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. நீங்க வந்து மக்களை சிறுமைப்படுத்தினாலோ, அவர்கள் வாக்கை வந்து அவர்கள் என்ன அரசாங்கம் வர வேண்டும் என்று நினைத்தார்களோ அதை நீங்க வந்து உங்களோட அறிவின் மூலமாக, உங்களுடைய சாதுரியத்தின் மூலமாக, உங்கள் சதி திட்டங்களின் மூலமாக முறியடித்தால் மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் தோழர். இவ்வளவு தூரம் வந்துருச்சு. அதாவது எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக அழைக்க வேண்டும் டிடிவி தினகரன் போயிட்டு அங்க லெட்டர் கொடுத்துட்டாரு. ஆனா இதுவரையும் இந்த பொது சமூகம் என்ற சிவில் சொசைட்டின்னு சொல்லி கொண்டு இருக்கிற பல்வேறு இயக்கங்கள் இன்க்ளூடிங் நம்ம திராவிட கழகம் உட்பட அமைதியா இருக்குது. யாரும் இதை கண்டிக்கல. ஒரு சில பேர் கண்டிக்கிறாங்க, நிறைய பேர் ஒரு சில இயக்கங்கள் உண்மையிலே வன்மமா அதை கண்டிக்கிறாங்க. அதுல மாற்றுக்கிறாங்க. பெரிய இயக்கங்கள் இதை பத்தி குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இன்னைக்கு எல்லா லீடர்ஸும் ரியாக்ட் பண்ணிருக்கணுமா இல்லையா? பண்ணிருக்கணும். டிடிவி தினகரன் யாரு வந்து அவரு ஆள் தெரியாதவரா இல்ல பாஜக அணியில போட்டியிட்ட ஒரு கட்சியின் தலைவர் தோழர், அவர் தானே போய் இன்வைட் பண்றாரு. ஆமா, இதுக்கு ஏன் இன்னும் ரியாக்ட் பண்ணாம இருக்காங்க? ஆமா, அதை வந்து இவங்க கண்டிப்பா வந்து கண்டிக்கணும் தோழர். அதை இவ்வளவு காலம் நீங்க பேசிட்டு இருந்தது ஒண்ணு, தேர்தல் முடிவுக்கு பிறகு நீங்க உங்களுடைய இது நடவடிக்கைகள் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அப்ப இவங்களுடைய உண்மை முகம் என்பது இதுவரையும் வேற இருந்தது. நம்ம தானே தோழர் தப்பா இவங்களை நினைச்சிருந்துருக்கோம். ஆமா, நம்மளோட தப்பு தான். நம்மளோட தப்பு தான். கரெக்ட். கரெக்ட். சொல்லுங்க. இப்ப தோழர், இப்ப வந்து தாவேகா வந்து 108 சீட்டு வின் பண்ணியிருக்காங்க. அது தேவையான மெஜாரிட்டி கிடைச்ச பிறகு ஆட்சி அமைத்தால் அது எப்படி நாம் வந்து தொடர்ந்து இந்த மதசார்பற்ற நம் மாநிலமாக இந்த நிலத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அதை வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா? இப்போ இடதுசாரிகள் போயிருக்காங்க, காங்கிரஸ் போயிருக்கு, மதசார்பற்ற சக்திகள் போயிருக்கு. இப்போ வந்து இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் விடுதலை சிறுத்தைகளும் கூட இருப்பது என்பது இவர்கள் என்ன நோக்கத்துக்காக அரசியல் செய்கிறார்களோ, மதசார்பற்ற அரசியல் தானே விரும்புகிறாங்க, லஞ்சம் ஊழலற்ற மக்கள் நல ஆட்சி தானே விரும்புகிறாங்க. அப்போ அந்த ஆட்சியை விஜய் அவர்கள் மூலமாக சாதித்துக் கொள்வதற்கு இவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா தோழர்? இவங்க வந்து அவர் ஒருவேளை நீங்க சொல்வது போல மதவாத சக்திகளுக்கு அடிபணிந்து விட்டால் நீங்க வந்து வாபஸ் வாங்கிட்டு இது பண்ணிட்டு போயிடலாம் தானே? ஆமா, அது வரைக்கும் நீங்க வந்து அவரோட ஆதரவு. இதை விட ரொம்ப ஆபத்தாக பார்ப்பது இந்த தேர்தல் முடிவுக்கு அப்புறம் நான் பார்ப்பது இதை நான் சொல்றேன், திமுகவையும் அதிமுகவையும் ஒன்றிணைக்கும் முயற்சி யார் பண்றாங்கன்னா பிஜேபி. அதாவது பிஜேபி பண்ணுது. இவர்களுக்கு எண்ணம் இருந்திருக்கலாம், நம்ம மறுபடியும் வந்துடணும்டா அப்படின்ட்டு எண்ணம் இருந்திருக்கலாம். அந்த எண்ணத்திற்கு வலு சேர்த்து ஒர்க் பண்றது யாருன்னா பிஜேபி. அதுல நீங்க மாற்றுக்கருத்துல இல்ல. அதான் உண்மை. அப்படி பண்ணும்போது இங்கு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைந்தால் அது அதிமுக ஆட்சியாக இருக்காது, என்டிஏ ஆட்சியா தான் இருக்கும். அதில் ஒரு எம்எல்ஏவா இருந்தால் கூட, பாஜக எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தா கூட அவருக்கு மினிஸ்ட்ரியில பர்த் கொடுக்கப்படும். முக்கியமான போர்ட்போலியோ அவருக்கு போகும். அப்ப இங்கு பாஜக ஆட்சியை மலர செய்வதற்கு ஒரு மினிஸ்டர் வந்தாலும் அவங்க ஆட்சி தானே தோழர். ஆமா ஆமா ஆமா, புரியுதுங்களா? அந்த துறையில முக்கியமான துறை கல்வித்துறை எடுப்பாங்க. ஆமா, கல்வித்துறை எடுத்து கொண்டு வந்து திணிப்பாங்க. அவங்களுடைய எல்லா நம்மளுடைய வரலாறுல இருந்து எல்லாத்தையும் மாத்துவாங்க. மைனாரிட்டி ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஒன்றும் பண்ண முடியாது. டிஎம்கேவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தானே ஆகணும். அப்ப இந்த ஒரு நிலைக்கா வந்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. இல்ல இல்ல இல்ல, இது ஒரு ஆபத்தான நிலையா? பெரிய ஆபத்து தோழர். இப்ப சிஏஏ சட்டம் வந்த போது எடப்பாடி வந்து ஆதரிச்சு வாக்களிச்சாரு. அப்ப வந்து அந்த அரசாங்கத்தை காப்பாத்தி நிறுத்தி அந்த 3 எம்எல்ஏக்கள், அதுல ஒருவர் வந்து தமீம் அன்சாரி. இப்ப வெளியில வந்து சிஏஏ சட்டத்தை வந்து ஓட்டு போட்டாரு, எடப்பாடி வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல. அன்னைக்கு வந்து தமீம் அன்சாரி முஸ்லீம்களுடைய நலனை நினைச்சு நீங்க அப்படி வாக்களித்தா நான் ஆதரவை வாபஸ் வாங்குவேன்னு சொல்லியிருந்தா அந்த மாதிரி வாக்களிச்சிருக்க மாட்டாங்க இல்லையா? அப்படி ஒரு நிலைமை வந்து இப்ப இன்னைக்கு வந்திருக்கு. இடதுசாரிகளுக்கு, இஸ்லாமியர்களுக்கு, விடுதலை சிறுத்தைகளுக்கு அப்படி ஒரு இடதுசாரிகள் டப்புனாங்க, வாங்க போங்க அப்படின்ட்டாங்க, முடிஞ்சது. லால் சலாம் நான் சொல்றது தைரியமா ஒரு சந்தோஷமா சொல்றேன் சொல்ல. ஏன்னா இன்னைக்கு அவங்க வந்து அவங்க ஒரு மனசுல இருக்கிறத வந்து வெளிப்படுத்திட்டாங்க. ஏன்னா மதசார்பற்ற தன்மை காக்கப்பட்டால்தான் சொல்றது இந்தியாவுடைய இறையாண்மை காக்கப்படும். அதுக்கு அவங்க முன்னின்று செய்யறாங்க. அதுல வந்து பொதுச் செயலாளர் பேபி அவர்களுடைய இன்டர்வியூ நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, கேட்டேன். அதாவது திமுக வந்து அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்து, வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பதற்கு
கம்யூனிஸ்டுகளையும் வேற உதவிக்கு கூப்பிட்டுருக்காங்க அது தோழர். எவ்வளவு கேவலம். என்ன தோழர் இது? இப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதுன்னே அவங்க அலறி ஓடி போயிட்டாங்க. அதான் பேட்டியோட தொடக்கத்துல சொன்னேன், டேய், இது தப்பு, மக்களுக்கு எதிரானது. ஆமா. மக்களுக்கு எதிரானதுன்னு இன்னைக்கு தைரியமா முடிவு செஞ்ச கம்யூனிஸ்டுகளும் ம். மக்களோடுதான் சொன்ன விசிகே இழுத்துக்கிட்டு இருக்கிறதும், ம். மத்த கட்சிகள் வந்து போகாம இருக்கிறதும், ம். திமுகவே இந்த முயற்சியை எடுக்கிறதும் எவ்வளவு பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழ்நாடு நிக்குதுன்னு யாருமே புரிஞ்ச மாட்டாங்கிறாங்களே. தமிழக நலனை குழி தோண்டி பொறுத்து விட்டு சுயநலத்துக்காக இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்காங்க தோழர். இதை அனுமதிக்க கூடாது. கண்டிப்பா. நம்மை போன்ற சிவில் சமூகம் தான் இதை பேசணும். ஆனா இதையும் பேச மறுக்கிறது. இன்னும் இதில் உள்ள ஆபத்தை ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பரபரப்பு செய்தியாக்குதே ஒழிஞ்சு இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எப்பா பிஜேபி நேரடியாக ஆட்சி அமைக்குது, முகமூடி எல்லாம் போட்டுட்டு வரல, ஸ்ட்ரைட்டா வருது, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்குது. அவங்களுடைய சேலஞ்சை வந்து அவங்களுடைய சேலஞ்ச் என்ன, சவுத்தில் நாங்கள் ஆட்சியை பிடிக்கணும். இப்போ தோழர் மொத்த இந்தியாவுக்குமே முதல்ல ஒற்றை எம்பியோடு தானே வந்தாங்க தோழர் அவங்க பிஜேபி. ஒரு எம்பில இருந்து ஆரம்பிச்சது தானே. இன்னைக்கு வந்து எவ்வளவு மொத்த இந்தியாவையும் புடிச்சிட்டாங்களா? அப்ப இங்க ஒரு எம்எல்ஏ இருந்தா கூட அவருக்கு அமைச்சர், முக்கிய துணை முதல்வர் கொடுப்பாங்க. நீங்க எப்படி அதை யாரு நோ சொல்ல முடியுமா? முடியுதுங்களா? பிஜேபி இல்லனா தான் நான் வந்து ஆட்சி அப்படி எப்படி சொல்ல முடியாது. சொல்லுமா? மக்கள் வந்து பிஜேபி வர விடல, ஒண்ணே ஒண்ணு வந்திருக்காங்க. மொத்தமா வாஷ் அவுட்ல 28 இடமா 29 இடம் தானே தோழர்? 29 வாஷ் அவுட் ஆயிடுச்சு. எல்லா இடத்துல வாஷ் அவுட் ஆயிடுச்சு. பெரிய எல்முருகன்லாம் ஒரு சாதாரண எல்லாமே தோக்கடிச்சது ஃபுல்லா பாதி வந்து தாவேக தான். அமைச்சர்களை சின்ன பசங்க தோக்கடிச்சு. இது இவ்வளவு ஒரு மேண்டேட் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது. நான் ஒரு மிகப்பெரிய ஆபத்தா பாக்குறேன். உண்மையாக பிஜேபி இங்க ஆட்சி அமைக்கும், துணை முதல்வர் வருவாங்க தோழர், கண்டிப்பா செய்வாங்க தோழர். டம்மி போஸ்டா இபிஎஸ்க்கு முதல்வர்னா வச்சுங்க, ஆனா நான் தான் துணை முதல்வர். ஆனா இவர் தான் அதிகமா பவர்ஃபுல்லா இருப்பாரு. அவரை டம்மி பண்ணிடுவாங்க. இப்ப தோழர், இப்ப வந்து கவர்னர் வந்து அந்த பேட்டி பார்த்திருப்பீங்க நீங்க. கவர்னர் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக இவங்க கொடுத்துருக்காங்க, பட் அந்த எண்ணிக்கை முழுவதுமான டீட்டெயிலை கேட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னார். அதே நேரத்தில் வேற யாராவது வந்து வேற கட்சிகள் வந்து ஆட்சி அமைக்க உரிமைக்கு ஒரு நாள் நீங்கள் கொடுப்பீர்களா கேட்டால் ஓப்பனாக மாட்டேன்னு சொல்லுவாரு. ஆமாம் இல்லை, இப்போ கொடுக்குறேன்னு சொன்னார் தோழர். வேற யார் வந்து கேட்டாலும் கொடுக்குறேன்னு சொன்னார். அந்த நேரத்தில் வந்து இவங்க பாஜக காரங்க பேசுறது நீங்கள் பார்த்துருக்கணும் தோழர். அவர்கள் வந்து இது சரிதான், அப்படி கொடுக்கலாம் தான் அப்படின்னு பேசுறாங்க. அதாவது இங்க உண்மையாக பாஜகவை எதிர்த்து நீ களத்துல கஷ்டப்பட்டு இருக்கிறது தாவேக தான். அவர்களுக்கு வந்து உதவிக்கரம் நீட்டாம இவங்க தாமதிக்கிற ஒவ்வொரு நொடியும் பிஜேபி இஸ் ஃபார்மிங் த கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு அண்ட் தே ஆர் ரூலிங் இட். அது வந்து ரொம்ப உண்மை. அதை இந்தியா முழுவதற்கும் நீங்க ஸ்டாலின் தானே நிறுத்துறீங்க, மதசார்பு நம்புனீங்க. ஆனா காட்டப்பட்டது ஸ்டாலின் தானே. இன்னைக்கு அந்த இடத்துல ஸ்டாலின் இருந்த இடத்துல வந்து உண்மையான மதசார்பற்ற கொள்கையை தூக்கி பிடிக்கிறவரா தாவேக தலைவர் விஜய் வந்திருக்கிறார் தலைவர். அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லைன்றத விட ஓகே. ஆனா அதற்காக நீங்க பிஜேபியை நேரடியாக இங்க பிளான் பண்றீங்களே, அது இன்னும் ரொம்ப தப்பு. பார்க்கலாம் தோழர், இந்த அரசியல் சக்திகள் எப்படியான முடிவு எடுக்குதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.